ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் ஒன்று இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நந்தினியும் சூர்யா வந்து ஒன்றா தூங்க போகிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி பாட்டி பேஸ் கேட்டிருப்பாங்களே அப்படின்னு நந்தினி மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த பாட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக நந்தினி ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தா நந்தினி வந்து கீழே இருந்து படுத்து எந்திரிப்பாளா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கேட்பா, அப்போ நீயும் சூர்யா தம்பி வந்து ஒன்றா தூங்கலையா, அப்போ வந்து நீ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் தூங்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி கேட்கும்போது, பாட்டி இதெல்லாம் போய் சூர்யா சார்ட்ட கேட்காதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, எதுக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் இப்போ வெளியே தான் உன்னை வந்து பொண்டாட்டி மாதிரி நடத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மற்றவங்க வேறு மாதிரி தான் நடத்துகிறாங்களா உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பாட்டி என்ன பண்ணுறான்னா, சூர்யா பால்கனியில் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த மாதிரி பாட்டி போய் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் தம்பின்னு சொல்லும்போது, என்ன சொல்லுங்கள் பாட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா கேட்கும்போது அழுதுகிட்டே கேட்பாங்க. அப்போ சூர்யா வந்து என்னாச்சு பாட்டி, எதுக்கு அழுவுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, பாட்டி ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கீங்க சொல்லுங்கள் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவா அந்த பாட்டி எப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடியும் வந்து நந்தினி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி காட்டிட்டு ஏன் நீங்கள் வந்து அவளை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் மாப்பிள்ளை தம்பி ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ புரியலன்னு சொல்லும்போது, நந்தினிக்கு எதாச்சும் ஒன்றா துடிச்சு போயிடுறீங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா துடிச்சு போயிடுறீங்க, ஆனால் நந்தினியை மட்டும் ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி வந்து நந்தினி ரூமை நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன் அப்படின்னா, அவள் கீழே படுத்து எழுந்திருக்கிறா. ஒரு பொண்டாட்டிக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு வந்து அவங்கள வந்து எப்படின்னா அரவணைக்கணும், அன்பு காட்டணும்னு சொல்லும்போது, நான் தான் அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லுவான். நீங்கள் காட்டுற அன்பு வேறு அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து எல்லா வேதனையும் தாங்குறான்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட புருஷன் இருக்கான் சொல்லிட்டு, நைட் நேரத்தில் என் புருஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக தான் பொண்ணுங்க எவ்வளோ பெரிய வழியை தான் தாங்குவாங்க. ஆனால் அந்த இதே நீங்கள் அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவோம். என்ன பாட்டி கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து ஒன்றா தூங்க மாட்டேங்கிறீங்களா ஒரே கட்டில் ஏன்னு சொல்கிற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவா பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் வந்து நந்தினி வந்து தூங்க தான் சொன்னேன், ஆனால் அவள் தான் வேணான்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இது காரணம் நான் கிடையாது, உங்கள் பேத்தி நந்தினி தான் அப்படின்னு சொன்னோன்னே, நந்தினி தான் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் கூப்பிடும்போது வந்து படுத்துட்டு கீழே கீழே இறங்கி போய் படுத்துட்றா, ஏன்னா அவளுக்கு வந்து தரையில் படுத்து தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்போ நந்தினினால தான் நீங்கள் வந்து தனியாக படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, எல்லாத்துக்கும் நந்தினி தான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேறு உங்களை தப்பாக சந்தேகப்பட்டேனே சொல்லும்போது, பாட்டி ஏன் பாட்டி நீங்கள் வேறு, நான் அவளை வந்து ஒத்தனை தடவை படுக்க சொல்லிட்டு அவள் தான் கேட்க மாட்டேங்கிறான், இப்போ என்ன நானும் அவளை ஒன்றா தூங்கணும் அவ்வளோதான், கவலைப்படாதீங்க, இன்றைக்கி பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டும் ஒன்றா தூங்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாப்பிள்ளை நான் அதை வேணா வந்து இந்த மாதிரி நந்தினிகிட்ட பேச சொன்னேன். இல்லை வேணாம் பாட்டி நந்தினிகிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொன்னது, சரி ஓகே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அத்தான் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ளை சூர்யா தம்பின்னு சொல்லும்போது, என்ன சொல்லுங்கள் பாட்டின்னு சொல்லும்போது, அவள் நந்தினிக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு ஓ அதனால தான் இன்னைக்கு காலையில் வந்து நைட் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாளா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கலாம். ஓஹோ நந்தினிக்கு அப்போ மேலே என் கூட தூங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாளா இன்றைக்கி இருக்குது நந்தினிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகிறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மாதிரி இந்த நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது மாதை இருக்கால, மாதை வந்து இந்த மாதிரி புனிதா மாட்டி விடுறதுக்காக சுரேகாவோட கொலுசு முடி அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து புனிதாவோட ட்ரெஸ்ஸு கீழே வச்சுருவா. இது தெரியாமல் வந்து ஃபஸ்ட்டு புனிதாவோட அப்பா எந்திரிச்சு பார்ப்பாரு, உங்களுக்கே தெரியும். பார்க்கும்போது பார்த்தா ஒளிஞ்சிருந்துட்டு நேராக ரூமுக்கு போயிடுறா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி புனிதா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போன அப்புறம் இந்த மாதிரி போயிடுவா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதே மாதிரி இந்த கௌஷிக் பையன் இருக்கான்ல, கௌஷிக் பையன் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த வந்து எப்படியாச்சும் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி கோர்ட்டில் மனு கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால போலீஸ் வந்து முதல்ல விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு தான் வரும். எப்படின்னா மொத்த போலீஸும் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து சுரேகை கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லியிருப்பாங்களா, அதனால போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. உங்கள் வீட்டில் யாருக்கும் டவுட்டு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சுந்தரவழி சொல்லிடுவா, இந்த ஃபேமிலி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, முதல்ல இந்த ஃபேமிலி விசாரிங்கன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த உங்கள் எங்கெங்க ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சூர்யா நந்தினி ரூமை இப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க வந்து நந்தினியோட அப்பா, அந்த பாட்டி, அவ தங்கச்சி 2 பேர், இவங்க மேலே அவங்களுக்கு டவுட் இருக்காங்க, கண்டிப்பாக தேடி பாருங்கன்னு சொல்லி ரூமுக்குள்ளே போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு இன்னைக்கு பார்க்கும்போது தலைமுடி அந்த கொலுசுலாம் இருக்கிறத பார்த்துட்டு வந்து, இந்த கொலுசு வந்து சுரேகாவோட கொலுசு தான் சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து இந்த முடி சுரேகாவோட தான் சொல்லிட்டு, அப்போ இவ தான் கடத்தி வச்சிருக்கா, அரெஸ்ட் பண்ணுங்க அவளன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த முடி எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, நடிக்கிறியாடின்னு சொல்லிட்டு இந்த கொலுசு எப்படி வந்துச்சு, இந்த கம்மல் எப்படி வந்துச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும்ல, அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வந்து இந்த மாதிரி கௌஷிக் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவள் அதை தான் அடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹரிதாவை கொலை பண்ணும்போது பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல சொன்னேன்ல, அதே பெர்ஃப்யூம் தான் இவ இப்போ அடிச்சிருக்கா. அப்போ வந்து இவ தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே புனிதாக்கு எதிராகவே போயிருச்சு. அப்போ வந்து நந்தினி வந்து என் தங்கச்சி விட பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது, ஏன்டி இந்த திட்டத்திலேயே அங்கே எப்படின்னா ஹரிதா கொலை பண்ணியிருக்கா, அதே பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சுரேகாவோட ஜுவல்ஸும் மாட்டியிருக்கா, கொலுசு கம்மலாம் மாட்டியிருக்கா, அவளோட முடியும் இங்கே தான் இருக்குது, அவள் ஆடியோ இங்கே தான் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே என்னடி ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு என்ன உன் தங்கச்சி நல்லவ மாதிரி காட்டி ஏமாற்ற பார்க்குறியான்னு சொல்லிட்டு இவளுக்கு உடனே இருக்குன்னு சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லும்போது, மேடம் ஒன்றும் அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது மேடம், ஃபஸ்ட்டு இவங்களை தான் நான் அரெஸ்ட் பண்ணேன், இவங்க விசாரிச்சுட்டு இவங்க மேலே தப்பு இருந்தால் இவங்களை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா வந்து தரன்னு எழுத்துட்டு போகிறாங்க. எழுத்துட்டு போனோடனே எல்லாரும் வந்து இந்த மாதிரி நந்தினிலாம் அழுக ஆரம்பிச்சிடறா. சூர்யா வந்து கவலைப்படாத நந்தினி, எப்படியாச்சும் நம்ம புனிதா வெளியே கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு, இதுக்கு தான் சொன்னேன், நான் படித்து சொன்னேன், கேட்டான்ல அவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். என்ன நந்தினி சொல்கிறேன் போது, இவன் வந்து அந்த கௌஷிக்னு ஒரு பையன் தான், அவன் வந்து அந்த மாதிரி பெர்ஃப்யூம் கொடுத்துருக்கான், இது பண்ணியிருக்கான், அதுன்னு சொல்லுவா. சொன்னோன்னே எதை எப்படி உனக்கு தெரியும் சொல்லும்போது, நந்தினி சொன்னான் எப்படின்னா புனிதாவே என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு சரி முதல்ல ஸ்டேஷன் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு சூர்யாவும் நந்தினி ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் வந்து புனிதா வச்சிருக்காங்க. புனிதா வச்சிருக்கும் போது என்ன புனிதா சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா போய் கேட்குறேன். மாமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா, எப்படி இந்த முடி எல்லாம் ஜுவல்ஸ்லாம் வச்சுருந்துல, சரி இந்த கம்மல் யார் ஒன்று கொடுத்தான்னு சொல்லி கேட்கும்போது கௌஷிக்னு ஒரு பையன் தான் கொடுத்தான், அவனை எத்தனை நாள் அவனுக்கு தெரியும்னு சொல்லும்போது 2 வீக்ஸாக தெரியும்னு சொன்னேன். 2 வீக்ஸுக்குள்ளே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் புனிதா வந்து நான் உனக்கு கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு, சரி அவன் அட்ரஸ் எங்கே இருக்காது அவன் தெரியாதுன்னு சொன்னோன்னே, என்ன புனிதா சொல்கிறேன், லவ் பண்ணியிருக்கான், அவன் அட்ரஸ் தெரியாது, அவன் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுவான், ஃபோட்டோவும் கிடையாதுன்னு சொன்னோன்னே, இப்படி என்ன ரீசன்லக்கா நீ லவ் பண்ண, எதை நம்பி நான் லவ் பண்ண சொல்லும்போது, ரொம்ப நல்லவராக இருந்தார், நான் எதாவது இருந்து யாரும் நல்லவமா நடிச்சு நம்பிடுவியான்னு சொல்லிட்டு, இப்போ அவனால தான் இப்போ நீ ஜெயிலில் இருக்கேன்னு சொன்னோன்னே, என்ன மாமா சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த ஜுவல்ஸ் வந்து சுரேகாவோட தான், அப்போ நான் வந்து நான் ஒழுங்காக பார்க்கல, ஜுவல்ஸ் வந்து சுரேகாவோட இந்த கம்மல், இந்த கொலுசு, இந்த பெர்ஃப்யூம் யார் முதல்ல கொடுத்தா, அவன் தான் கொடுத்தான், இந்த பெர்ஃப்யூம் யார் தெரியுமா, ஹரிதா கொலை பண்ணுறவன் போட்ட அந்த பெர்ஃப்யூம் தான், அப்போ எல்லாமே காரணமாக தானே அவனை வந்து ஏமாற்றிருக்கான் அவன்னு சொல்லும்போது, அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த கேஸ்லேருந்து நீ வெளியே வந்துடலாம், அப்புறம் வந்து ஹரிதா கொண்டது யார், சுரேகா கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, இது தெரியாமல் இவ வந்து கொலைகாரனை கூடயே வச்சுக்கிட்டு தன்னால பழகிட்டு இருந்திருக்க பத்தியான்னு சொன்னோடனே புனிதாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஒன்றும் பண்ண வேணா நான் எப்படியாச்சும் அவனை வெளியே கொண்டு வந்துடும், பயப்படாமல் இருன்னு சொன்னோடனே இந்த மாதிரி நந்தினி வந்து கேட்டுச்சாடி படிச்சு சொன்னேன், எங்கிட்டே போய் சொல்கிறேன் நீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினியை போட்டு திட்டிட்டு இருப்பா. நந்தினி இங்கே ஜெயில் நந்தினி இதெல்லாம் திட்டிட்டு இருக்கக்கூடாது, அவளே மனசு வந்து போயிருப்பா, இப்போ நம்ம ஆறுதலை தான் சொல்லணுமே தவிர அவளை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு, சரி நீ எதுக்கு கேர்ஃபுல்லாக இரு, நாங்கள் எப்படியாச்சும் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வக்கீல் லாயர்கிட்டலாம் பேசுகிறாங்க. லாயர்லாம் தம்பி இல்லை சூர்யா சார் எவிடன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க வெளியே வரது கஷ்டம் தான் சொல்லிட்டு, நந்தினி மட்டுமாச்சும் எப்படியாச்சும் வந்து மூவ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டோம், இங்கே வந்து இப்போ எல்லா எவிடன்ஸும் பக்காவாக அவங்களுக்கு எதிராகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன லாயர் சார் சொல்கிறீங்க சொன்னோம், ஆமாம் பெர்ஃப்யூம்லேருந்து ஜுவல்ஸ்லேருந்து முடி ஆடியோ எல்லாமே அவங்களுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சுரேகாமாவாக வந்து சொன்னால் தான் உண்டுன்னு சொன்னோன்னே, இப்போ சுரேகாமாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னோன்னே, அதான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறா, இவங்களை விசாரிக்கலாம் போலீஸ் கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களை அடித்து விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிரபராதி இவங்களா இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்கும்போது, அதான் சார் எனக்கு தெரியல, ஆனால் அந்த பொண்ணை இப்போதைக்கு ஜாமீனும் கிடைக்காதுன்னு சொன்னோன்னே, ஃபஸ்ட் நம்ம வந்து சுரேகாவை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லாட்டா இது அந்த பொண்ணுக்கு அந்த ஜுவல்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்தானா அவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார் நான் அதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நந்தினி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன தான் சார் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.